வணக்கம். ஜேஎஸ் யூடியூப் சேனல் வழங்கும் அறிவுச் சுரங்கத்தில் தேசிய இயக்கம் பகுதி 23. வினா எண் 1. ஜமீன்தாரி சிஸ்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? ஜமீன்தாரி சிஸ்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? விடை 1793, 1793. என்ன நேயர்களே, இரண்டாவது வினாவை பார்ப்போமா? இரண்டாவது வினா, ஜமீன்தாரி முறையை கொண்டு வந்தவர் யார்? ஜமீன்தாரி முறையை கொண்டு வந்தவர் யார்? விடை காரன் வாலிஸ் பிரபு. காரன் வாலிஸ் பிரபு. வினா எண் 3. இந்தியாவில் எத்தனை சதவீத நிலங்கள் ஜமீன்தாரி முறையின் கீழ் கொண்டு வரப்பட்டன? இந்தியாவில் எத்தனை சதவீத நிலங்கள் ஜமீன்தாரி முறையின் கீழ் கொண்டு வரப்பட்டன? விடை 19% நிலங்கள் ஜமீன்தாரி முறையின் கீழ் கொண்டு வரப்பட்டன. 19% நிலங்கள் ஜமீன்தாரி முறையின் கீழ் கொண்டு வரப்பட்டன. வினா எண் 4. ஜமீன்தாரி முறை என்றால் என்ன தெரிஞ்சுக்குவோமா? விவசாயிகளிடமிருந்து நிலத்தை வாங்கி அந்த ஊரில் உள்ள ஒரு ஜமீன்தாரிடம் கொடுத்து, அவர் விவசாயிகளுக்கு அந்த நிலத்தை கொடுத்து, அந்த விவசாயிகளிடமிருந்து வரியை வசூலித்து ஆங்கிலேயர்களுக்கு கொடுக்க வேண்டும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஜமீன்தார் நிலத்தை விவசாயிகளிருந்து வாங்கி அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஜமீன்தார்கிட்ட கொடுத்துருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நிலத்தை மீண்டும் விவசாயிகளுக்கு கொடுத்து, விவசாயிகள் பயிரிட்டு மாதம் வரியை வாங்கி இந்த ஜமீன்தார்கள் ஆங்கிலேயர்களுக்கு கொடுத்துருவாங்க. இதுதான் ஜமீன்தாரி முறை. வினா எண் 5. ஜமீன்தாரி முறை இந்தியாவில் எங்கெங்கு அறிமுகப்படுத்தப்பட்டன? வங்காளம், பீகார், ஒரிசா ஆகிய பகுதிகளில் ஜமீன்தாரி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. பீகார், வங்காளம், ஒரிசா இந்த பகுதிகளெலாம் விவசாயிகள் 11 பங்கு வரியை வசூலித்து 10 பங்கு ஆங்கிலேயர்களுக்கு கொடுத்துவிட்டு 1 பங்கை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். சரிங்களா? இதுதான் ஜமீன்தாரி முறையில் வசூலிக்கப்பட்ட வரி விகிதம். வினா எண் 6. ரயத்வாரி முறை எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? ரயத்வாரி முறை எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? 1820ஆம் ஆண்டு இது அறிமுகப்படுத்தப்பட்டது. 1820 இந்த முறையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. வினா எண் 7. ரயத்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர்கள் யார்? தாமஸ் மன்றோ மற்றும் அலெக்சாண்டர் ரீடு. இந்த ரயத்வாரி முறையை 2 பேர் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தாமஸ் மன்றோ அண்ட் அலெக்சாண்டர் ரீடு. இந்த 2 பேரும் தான் இந்த ரயத்வாரி முறையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. வினா எண் 8. ரயத்வாரி முறையின் மூலம் எத்தனை சதவீத நிலங்கள் ஆங்கிலேயர்களிடம் கொடுக்கப்பட்டது? ரயத்வாரி முறையின் மூலம் எத்தனை சதவீத நிலங்களில் இந்த முறை பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா 51% நிலங்களில் இந்த ரயத்வாரி முறை கொண்டு வரப்பட்டது. 51% நிலங்களில் இந்த ரயத்வாரி முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது. வினா எண் 9. ரயத்வாரி முறையின் மூலம் எத்தனை சதவீதம் வரி விதிக்கப்பட்டது? ரயத்வாரி முறையின் மூலம் விவசாயிகளிடமிருந்து எத்தனை சதவீதம் வரியாக பெறப்பட்டது? விடை 45 முதல் 55% வரை வரியாக வசூலித்தனர். 45 முதல் 55% வரை வரியாக வசூலித்தனர். வினா எண் 10. ரயத்வாரி கொள்கையால் ஏற்பட்ட தோல்வியால் விளைந்த விளைவு என்ன? ரயத்வாரி கொள்கையின் தோல்வியால் விளைந்த விளைவு என்ன? விடை சென்னையில் 1867 கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. இது ரயத்வாரி கொள்கையின் தோல்வியாக கருதப்படுகிறது. 1867 வடலூரில் தமிழகத்தில் சென்னையில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. இது மிகப்பெரிய தோல்வியாக கருதப்பட்டது. வினா எண் 11. மகள்வாரி கொள்கை எப்போது ஏற்படுத்தப்பட்டது? மகள்வாரி கொள்கை எப்போது ஏற்படுத்தப்பட்டது? விடை 1822 மகள்வாரி அப்படின்னு ஒரு கொள்கையை
ஆங்கிலேயர்கள் ஏற்படுத்தினாங்க. வினா எண் 12. மகள்வாரிக் கொள்கையை தொடக்கத்தில் அறிமுகப்படுத்தியவர் யார்? மகள்வாரிக் கொள்கையை தொடக்கத்தில் அறிமுகப்படுத்தியவர் யார்? விடை மெக்கன்சி. மெக்கன்சி என்பவர்தான் தொடக்கத்தில் இதை அறிமுகப்படுத்தினார். வினா எண் 13. மகள்வாரிக் கொள்கையை விரிவுபடுத்தியவர் யார்? மகள்வாரிக் கொள்கையை விரிவுபடுத்தியவர் யார்? விடை வில்லியம் பென்டிக். வில்லியம் பென்டிக் பிரபு. வினா எண் 14. இந்தியாவில் கிறித்துவ மதத்தை அறிமுகம் செய்த முதல் நபர் யார்? இந்தியாவில் கிறித்துவ மதத்தை அறிமுகம் செய்தவர் யார்? விடை பிரான்சிஸ் சேவியர். பிரான்சிஸ் சேவியர். வினா எண் 15. இந்தியாவில் 20 படிக்கும் பள்ளிகளை தொடங்கியவர் யார்? இந்தியாவில் 20 படிக்கும் பள்ளிகளை தொடங்கியவர் யார்? விடை ஜான். 1812 இந்த படிக்கும் பள்ளிகளை அவர் தொடங்கினார். ஜான் என்பவர் 1812 20 படிக்கும் பள்ளிகளை இந்தியாவில் தொடங்கினார். வினா எண் 16. பட்டய சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? பட்டய சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? விடை 1813. 1813. வினா எண் 17. ஆங்கில மொழிச் சட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆங்கில மொழிச் சட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? விடை 1835 ஆண்டு அறிமுகப்படுத்தியவர் மெக்காலே பிரபு. 1835 அறிமுகப்படுத்தியவர் மெக்காலே. வினா எண் 17. வினா எண் 18. சார்லஸ் வுட் அறிக்கை வெளியான ஆண்டு எது? சார்ல்ஸ் வுட் அறிக்கை வெளியான ஆண்டு எது? விடை 1854. விடை 1854. வினா எண் 19. வினா எண் 19. சார்ல்ஸ் வுட் அறிக்கையின் முக்கிய நோக்கம் என்ன? சார்ல்ஸ் வுட் அறிக்கையின் முக்கிய நோக்கம் என்ன? விடை வட்டார மொழிகளை வளர்ப்பது. வட்டார மொழிகளை வளர்ப்பது. வினா எண் 20. ஹண்டர் அறிக்கை வெளியான ஆண்டு எது? ஹண்டர் அறிக்கை வெளியான ஆண்டு எது? விடை 1882. 1882. 1882. வினா எண் 21. ஹண்டர் அறிக்கையின் முக்கிய நோக்கம் என்ன? ஹண்டர் அறிக்கையின் முக்கிய நோக்கம் என்ன? இதன் முக்கிய நோக்கம் தொடக்க கல்விக்கு முக்கியத்துவம் அளிப்பது. இதன் முக்கிய நோக்கம் தொடக்க கல்விக்கு முக்கியத்துவம் அளிப்பது. வினா எண் 22. மகாத்மா காந்தி உருவாக்கிய கல்விக் கொள்கை எது? மகாத்மா காந்தி உருவாக்கிய கல்விக் கொள்கை எது? விடை வார்தா கல்வி முறை. விடை வார்தா கல்வி முறை. வினா எண் 23. வார்தா கல்வி முறை எப்போது வெளியிடப்பட்டது? வார்தா கல்வி முறை எப்போது வெளியிடப்பட்டது? விடை 1937. விடை 1937. வினா எண் 24. வார்தா கல்வி முறைக்கு தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? வார்தா கல்வி முறைக்கு தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? விடை ஜாகிர் ஹுசைன். விடை ஜாகிர் ஹுசைன். வினா எண் 25. சார்ஜென்ட் கல்வி அறிக்கை எப்போது வெளிவந்தது? சார்ஜென்ட் கல்வி அறிக்கை எப்போது வெளியிடப்பட்டது? விடை 1944. விடை 1944. இதுவரை ஜேஎஸ் யூடியூப் சேனல் வழங்கிய அறிவுச் சுரங்கத்தில் தேசிய இயக்கம் பற்றிய வினாக்களை கேட்டு கண்டு மகிழ்ந்தீர்கள். தொடர்ந்து இந்த சேனலோடு இணைந்திருங்கள். எப்போதும் உங்களுக்கு அறிவுபூர்வமான தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் இந்த சேனலோடு இணைந்தே இருங்கள். நன்றி.